அனுசரணை வழங்குவோர். காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான். வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பயணக் கட்டுப்பாட்டை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னரும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்படவில்லை என இராணுவ தளபதி தெரிவிப்பு. பிரித்தானியாவின் B117 அல்பா வைரஸ் இலங்கையின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று மாலை மேலும் 2142 பேருக்கு கொரோனா தொற்று. கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் ஆராய்வு. மியான்மரில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. பயணக் கட்டுப்பாட்டை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னரும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்படவில்லை என இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பயணக் கட்டுப்பாட்டை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னர் தொடர்வதற்கு எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் பொய்யான செய்தி தொடர்பில் பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் தற்போதைய பயணக் கட்டுப்பாடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதற்கமைய எதிர்வரும் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும் என இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. பிரித்தானியாவின் B117 அல்பா வைரஸ் இலங்கையின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் B117 அல்பா வைரஸ் மட்டக்களப்பு, திருகோணமலை, குளியாப்பேட்டிய, வாரியப்பல, கபாரதுவ, திசமாராம ஆகிய பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட உருமாறிய B1617 டெல்டா வைரஸும் இலங்கையில் வாத்துவ பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளது. டெல்டா கொரோனா வைரஸ் திரிவுடன் தனிமைப்படுத்தல் முகாமில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். இந்தியா டெல்டா வைரஸ் திரிவினால் பாதிக்கப்பட்ட 2வது இலங்கையர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனடி மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளாமையே கோவிட் மரணங்களின் அதிகரிப்புக்கு காரணம் என சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். உடனடி மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளாமையே நாளாந்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் என சுகாதார மேம்பாட்டு பணிமனையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரஞ்சித் வட்டவாந்தடுவ தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகின்றவர்களில் 80% பாரதூரமான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. 20% அவ்வாறான நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறு பாரதூரமான அறிகுறிகளை கொண்டுள்ள கோவிட் நோயாளர்களை உடனடியாக அடையாளம் காண வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் குறித்த நோயாளர்களை குணப்படுத்துவது சிரமமாகும். எனவே விரைவாக அவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதார மேம்பாட்டு பணிமனையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடரும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபல் சமாதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார்.
தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 1057 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலங்களில் தனிமைப்படுத்தலை மீறியதாக கைதாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் உரிய முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான ஐத் ரோகண தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறுவோரை அடையாளம் காண்பதற்காக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் போதைப் பொருட்களுடன் கைதாகின்றவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 27,977 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான ஐத் ரோகண தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று மாலை மேலும் 2142 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,15,538 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 2,142 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று இரவு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1,811 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,82,238 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,910 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 31,390 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை முகாம்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 8 நாட்கள் வயதுடைய குழந்தை ஒன்று கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளை புசல்லாவ பகுதியைச் சேர்ந்த குழந்தை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி பிறந்த குழந்தை 27ஆம் தேதி வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியிருந்தது. வீட்டிற்கு வந்ததை அடுத்து காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்ததை அடுத்து குழந்தை உயிரிழந்துள்ளது. மட்டக்களப்பு புளியந்தீவு பொது சுகாதார பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜன் பரிசோதனையில் 2 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரசோர்கள் தெரிவித்துள்ளனர். 98 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜன் பரிசோதனையில் 2 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரசோர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் கிரிசுதன் வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்களுடன் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது சுகாதார பரிசோர்கள் இணைந்து மட்டக்களப்பு புளியந்தீவு பகுதியில் எழுந்தமானதாக ரபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட்-19 வைரஸ் 3வது அலை பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ரபிட் ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிங்கள ராவிய அமைப்பின் பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மாகல்கந்த சொந்த தேரருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருடைய வாகன ஓட்டுநருக்கு முதலில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தேரரிடம் PCR மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அடுத்த பிரதமராக நியமிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆதரவு வழங்க தயார் என ராஜாங்க அமைச்சர் பேல் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் அடுத்த பிரதமராக நியமிக்கப்பட்டால் அதற்கு 2 கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிப்போம் என ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது. எனினும் ஸ்ரீலங்காவின் அடுத்த தலைவராக நியமிக்கப்படுவதற்கான அத்தனை தகுதிகளும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பேல் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 2022ஆம் ஆண்டில் தனது பதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கிவிட்டு ஓய்வை அறிவிக்கப் போவதாக தென்னிலங்கையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனிடையே அடுத்த பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ராஜாங்க கல்வி அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தருமான பேல் நிஷாந்த் நாமல் ராஜபக்சவுக்கு பிரதமர் ஆவதற்கும் பசில் ராஜபக்சவுக்கு நாட்டின் தலைவராவதற்குமான தகுதிகள் இருப்பதாக தெரிவித்தார்.
நாமல் ராஜபக்ஷ பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர், வளர்ந்து வரும் பலம் வாய்ந்த அரசியல்வாதி ஆவார். எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை. அரசு தலைவரான கோட்டாபய ராஜபக்ஷ மிகுந்த பலம் உள்ளவரும் மக்களை சரியாக உணர்ந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கின்றார். எதிர்காலத்தில் பலரும் இருக்கின்றார்கள். அவர்களிடையே நாமல் ராஜபக்ஷவும் தகுதிகளை பூர்த்தி செய்து வருகின்றார். இன்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பதும் நாட்டின் வெற்றியும் பசில் ராஜபக்சவின் செயற்பாடுகளிலேயே தங்கியுள்ளது. குறுகிய காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியை அமைத்தமை, ஜனாதிபதியை நியமித்தமை, முதிர்ச்சியடைந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பதவிக்கு அமர்த்தியமை, எம்மை போல புதியவர்களுக்கு முன்னோக்கி வருவதற்கு பசில் ராஜபக்ச சிறந்த தலைமைத்துவம் வழங்கியுள்ளார். அவர் நாளை இந்த நாட்டின் தலைவராக வருவாராயின் 2 கைகளையும் உயர்த்த நாங்கள் தயார். இருப்பினும் எமக்கு தற்போது பலம் வாய்ந்த ஒரு தலைவர் இருக்கின்றார். இதேவேளை தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளில் ஓரளவுக்கு குறைபாடுகள் உள்ளன. மக்களிடையேயும் அரசியல்வாதிகளிடையேயும் உள்ள ஒழுக்கவீனம் இதற்கு காரணம். குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நாடு என்கிற ரீதியில் நியூசிலாந்து பிரதமர் கொரோனா தொற்றில் இருந்து நாட்டை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு காரணம் மக்களிடையே ஒழுக்கம் இருக்கின்றது. அந்த வகையில் சில மக்களிடமும் அரசியல்வாதிகளிடத்திலும் எமது நாட்டில் ஒழுக்கம் என்பது இல்லை என்று எதிர்க்கட்சி தனது கடமைகளை நிறைவேற்றுகின்றதா? இல்லை. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக பயணிக்கின்றார்களே தவிர நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் கடமைகளை மேற்கொள்ளவில்லை. ஆகவே தனிப்பட்ட ஒழுக்கங்களை உறுதிப்படுத்தினால் சிறந்த பயணத்துக்கு நாம் செல்ல முடியும். குறைபாடுகள் இருக்கலாம், அவற்றை சரிப்படுத்தி முன்னோக்கி பயணிக்க வேண்டும். பாத்திரங்களை கழுவுகின்றவர்கள் கைகளில்தான் அவை உடைகின்றன. அந்த வகையில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினர் மத்தியில்தான் சில குறைபாடுகள் நிகழ்கின்றன. எனினும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. கோவிட்-19 3வது அலையின் பின்னராக இதுவரை கிழக்கு மாகாணத்தில் 10,842க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌபிக் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌபிக் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வாரம் நோயாளர்கள் சடுதியாக அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தடுப்பூசிகளை தவறவிடாது பெற்றுக்கொள்ளுமாறும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். இதுவரையில் கிழக்கு மாகாணத்தில் 10,842 நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் கடந்த ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இருந்து 6,977 கிட்டத்தட்ட 7,000 நோயாளிகள் 11,000 மொத்த நோயாளிகள் வந்ததில் 7,000 நோயாளிகள் 3வது அலை, அதாவது ஏப்ரல் மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அறிக்கைகளின்படி இந்த 7 நாட்களுக்குள் மொத்தமாக 1,228 நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் நோயாளிகளுடைய எண்ணிக்கை சரிதியாக அதிகரித்திருக்கிறது. இது விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டம் கூடுதலாக காணப்படுகிறது. இதில் மரணங்களை பார்க்கும்போது இதுவரை கோவிட்-19 கிழக்கு மாகாணத்தில் 200 மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த 200 மரணங்களில் கிட்டத்தட்ட 87% மரணங்கள் 174 மரணங்கள் கடந்த 2 மாதங்களில் 3வது அலையில் ஏற்பட்டுள்ளது. அதிலும் கணிசமான அளவு 46 மரணங்கள் இந்த வாரத்திலே ஏற்படுகிறது. அதிகமான நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக எமது அரசாங்கத்தினாலே சுகாதார அமைச்சின் வழிகாட்டலில் எங்களுக்கு வேக்சின்கள் தரப்பட்டு 2 நாட்களாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் தவறிட்டவர்கள், இது முக்கியமாக 60 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் இந்த தடுப்பு மருந்தை எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற உங்களுடைய பகுதி கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உடனடியாக சென்று உங்களது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தடுப்பு மருந்து வழங்கும் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அரசாங்க திணைக்களங்கள், அரசாங்க காரியாலயங்களில் வேலை செய்கின்ற வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு இம்முறை தடுப்பு மருந்து கொடுக்க முன்னுரிமை அளிக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மற்றவர்களுக்கும் கூடிய விரைவில் அடுத்த தடுப்பு மருந்துகள் ஸ்டாக் வரும்போது எல்லோருக்கும் அதை வழங்குவதற்காக திட்டமிட்டு அதை இயக்க எங்களுக்கு அவ்வப்போது எங்களுக்கு தரப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கு அமைய நாங்கள் அதை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம். நாட்டில் 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 20,89,320 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 66,060 பேருக்கு சீனாவின் ஷைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை 10,99,092 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று 6828 பேருக்கு 2வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 396 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை 3,54,651 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதுவரை 64,986 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2435 பேருக்கு 2வது டோஸ் போடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா 3ஆம் அலை தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இதனால் மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் 270 நபர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றுவதற்கு தாம் திட்டமிட்டதாகவும் சுகாதார பிரிவு அதிகாரி தெரிவித்தார். தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது பிரதேசத்தில் உள்ள போலீசார், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் மற்றும் மக்களுடன் நேரடி தொடர்புடைய பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் வெளிக்கள உத்தியோகஸ்தர்களுக்கு முதற்கட்டமாக சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதிவுப்பற்று பிரதேசத்தில் இன்றைய தினம் சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வெள்ளாவளி மகா வித்தியாலயம் மற்றும் திருப்பள்ளகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் ஆகியவற்றில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளாவளி மகா வித்தியாலயத்தில் போரதிவுப்பற்று பிரதேச செயலாளர் ஆர். ராகுல நாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் இராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அறுபது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று 3வது நாளாக மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட சின்ன ஊரணி, பாலமீன் மடு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள முதியோர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சின்ன ஊரணி, சரஸ்வதி வித்தியாலயம், பாலமீன் மடு விக்னேஸ்வரா வித்தியாலயங்களில் இந்த தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு காத்தாங்குடி மத்திய மகா வித்தியாலய தேசிய பாடசாலை கட்டிடத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. இன்றைய தினம் புதிய காத்தாங்குடி 167B கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் போடப்பட்டன. காத்தாங்குடி சுகார வைத்திய அதிகாரி டாக்டர் ALM நபீல் அவர்களின் மேற்பார்வையில் இங்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. கோட்டைக்கல்லாரில் 323 முதியோர்களுக்கு தடுப்பூசி ஏற்றல் இன்று மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு கிராமத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முன்னுரிமை அடிப்படையில் பிரதேசத்தில் உள்ள முதியோர்களுக்கு இத்தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் கோட்டைக்கல்லாறு கிழக்கில் 181 பேருக்கும் மேற்கில் 142 பேருக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. ஏறாவூர் பிரதேசத்தில் 60 வயதுக்கு கூடிய 884 பேருக்கு சைனோஃபார்ம் கொரோனா தடுப்பூசி இன்று வழங்கப்பட்டது. பிரதேச சுகார வைத்திய அதிகாரி திருமதி ஷாபிரா பஷீம் முன்னிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மீராக்கணி கிராம சேவர் பிரிவில் உள்ள 508 பேர் மாகாண் தேசிய பாடசாலை நிலையத்தில், ஏறாவூர் 3 கிராம சேவாளர் பிரிவில் உள்ள 376 வயோதிபர்கள் ஏறாவூர் அல் ஜூப்ரியா பாடசாலை மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையத்திலும் தடுப்பூசியினை ஏற்றிக்கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் பொதுமக்கள் மிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாகவும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அளவில் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை கடந்த 8ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எமது மாவட்டத்துக்கு 25,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. கடந்த 8ஆம் தேதி 1351 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 3476 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தது. இன்றும் கூட பல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள், பாடசாலைகள் போன்ற இடங்களிலே இந்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. பொதுமக்கள் எதிர்பார்த்ததை விட ஆர்வத்துடன் தடுப்பூசி பெறுவதிலே ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அளவிலே இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை சுகாதாரத்துறையினரால் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தினாலே போக்குவரத்து தடை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, வறிய குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பன வழங்கும் திட்டம் இதுவரையிலே 87,270 பேருக்கு 43,63,14,000 ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் பிரதேச செயலகங்களின் மூலமாக மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில வர்த்தகர்கள் விலை அதிகமாக பொருட்களை விற்பதாகவும் சில தரம் குறைந்த பொருட்களை விற்பதாகவும் நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். நமது பாவனையாளர் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற கச்சேரியிலே அவர்களை கொண்டு நாங்கள் எதிர்கால இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய உள்ள நிலைமையின்படி இதுவரை 42 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோவிட் 3ஆம் அலையின் தாக்கத்தின் பின்னர் மரணமடைந்துள்ளார்கள். நேற்று மாத்திரம் 104 பேர் இந்த கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டார்கள். இதுவரை 2633 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு 3ஆம் அலையின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று வரை 1035 பேர் இன்று கூட இந்த நோயிலே பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதை தவிர கடந்த மாதம் 18ஆம் தேதி மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே 5 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவித்திருந்தோம். 4 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் ஏற்கனவே அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. எஞ்சிய ஒன்றாக இருந்த நொச்சிமுனை கிராம உத்தியோகத்தர் பகுதியும் இன்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. இதை தவிர இன்று தொடக்கம் ஓட்டமாவடி கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே அதிகமான தொற்றாளர்கள் இருப்பதன் காரணமாக எமது சுகாதார திணைக்களத்தினால் 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள், அதாவது மாஞ்சோலை, மீராவடை கிழக்கு, மீராவடை மேற்கு என்ற 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் இன்றிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்படுகின்றன. இத்துடன் ஏற்கனவே 2 கிராம உத்தியோகத்தர் பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. மொத்தமாக 4 கிராம உத்தியோகத்தர் பகுதிகள் இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கின்றன. நுவரெலியா அம்பகமுவ சுகாதார காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதி மற்றும் கொத்மலை சுகாதார காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழ்பவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அம்பகமு சுகாதார காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், போலீசார், தோட்ட அதிகாரிகள் மற்றும் தோட்ட முன்கள பணியாளர்கள் என 2850 பேருக்கு கினிகத்தேனி மத்திய கல்லூரியில் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. அதேபோன்று கொத்மலை சுகாதார காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 1066 பேருக்கு கொத்மலை பிரதேச செயலகத்தில் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. இந்த தடுப்பூசி ஏற்றும் பணிகளை ராஜ்யாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று நேரடியாக சென்று கண்காணித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் எதிர்வரும் 12, 13, 14 ஆகிய 3 தினங்களில் 40,000 தடுப்பூசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் நுவரெலியா மாவட்டத்துக்கு 50,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்தில் அரசாங்க பணியாளர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை மின்சார சபை, உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், பணியாளர்கள் உட்பட அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகள் நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை, வல்லப்பனை, ஹெங்குராங்கேத்தா, அம்பேகமுவ, மஸ்கலியா உட்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இங்குள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வழங்கப்படும். நுவரெலியா மாவட்டத்தில் தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று நுவரெலியா காமினி தேசிய பாடசாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது 3000 பேருக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இன்று கொத்மலை, வல்லப்பனை, கங்கராங்கெத்த, அம்பேகமு பகுதிகளைச் சேர்ந்த அரச பணியாளர்கள் உட்பட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் முன் பணியாளர்களுக்குமாக 6000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 3 தினங்களில், அதாவது 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி ஆகிய தேதிகளில் நுவரெலியா மாவட்டத்தில் 98 கிராம சேவர்கள் பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 40,000 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலாளர்களிடம் பிராந்திய சுகாதார அதிகாரிகள், பொது சுகாதார அதிகாரிகள் உட்பட சுகாதார பிரிவினர், போலீசார், இராணுவத்தினர் உட்பட அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அமைதியான முறையில் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எந்தவிதமான குழப்பங்களும் இல்லாமல் அமைதியான முறையில் வருகை தந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வருகின்றவர்களுக்கு போக்குவரத்து அனுமதிகள் தேவையில்லை. அவர்கள் நேரடியாக வருகை தந்து தங்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகின்ற இடங்களை கிராம அதிகாரிகள் மூலமாக அறிந்து கொண்டு அங்கு நேரடியாக வருகை தந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்துள்ளார்.
மன்னார் மடு தேவாலயத்தின் வருடாந்த உற்சவத்தை மட்டுப்படுத்தப்பட்ட தரப்பினருடன் ஜூலை 2ஆம் தேதி நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து செல்வதோடு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளதை கவனத்தில் எடுத்தே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பு கொழுப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள அதிசோசு வீடொன்றில் விருந்து பிரசாரத்தில் ஈடுபட்ட 10 பேரை கொழுப்பிட்டிய போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டவர்கள் உட்பட 10 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 பெண்களும் 6 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 3 வெளிநாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டவர்களை கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் காலி மாவட்ட பிரதான சுகாதார அதிகாரிகள் 2 இடமாற்றப்பட்டுள்ளனர். காலி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரியந்த ஜீவரட்ன மற்றும் காலி பிரதேச தொற்றுநோய் பிரிவின் பிரதானி வேணுர குமார ஸ்ரீங்காராச்சி ஆகியோரை இடமாற்றப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி காலி பிரதேசத்துக்கு சென்ற மேல் மாகாணத்தைச் சேர்ந்த 2 கொரோனா தடுப்பூசி வழங்கியமைக்காகவே மேற்படி அதிகாரிகள் இடமாற்றப்பட்டுள்ளனர். மிகவும் ரகசியமான முறையில் குறித்த 2 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைகளின் முடிவுகளுக்கு அமையவே குறித்த அதிகாரிகள் இடமாற்றப்பட்டுள்ளனர். பயணக் கட்டுப்பாடுகளை மீறி போலீசாரால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கும் குருநாகல் நகரசபை மேயரின் பிறந்தநாள் நிகழ்வுக்கு செய்தி சேகரிப்புக்காக சென்றிருந்த ஊடகவியலாளர்கள் 2 வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சியில் கடமையாற்றும் 2 ஊடகவியலாளர்களையும் குருநாகல் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் அலுவலகத்துக்கு இன்று அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளது. மேயரின் பிறந்தநாள் நிகழ்வை குறித்த 2 ஊடகவியலாளர்களும் வீடியோ எடுத்திருந்ததோடு அவர்கள் பணிபுரியும் தொலைக்காட்சிகளிலும் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருந்தன. இதேவேளை பிறந்தநாளை கொண்டாடிய குருநாகல் மேயர் துஷார சஞ்சீவ விதாரவின் மனைவி தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட குருநாகல் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஷமன் திசாநாயக்க தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனைக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் பலர் சுகாதார நடைமுறைகளை மீறி செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் பலர் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அச்சுறுத்தலாக அமையும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். குறித்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மந்தகதியில் இடம்பெறுவதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விடயம் தொடர்பில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் எனவும் சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை பாண்டிருப்பு பகுதியில் வறுமையின் கீழ் வாழும் குழந்தைகளுக்கு எமது டான் தொலைக்காட்சியின் ஏற்பாட்டில் பால்மா வழங்கி வைக்கப்பட்டது. டான் தொலைக்காட்சியின் ஏற்பாட்டில் நேஷனல் லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நிதி அனுசரணையில் வறுமைக்குட்பட்ட குழந்தைகளுக்கான பால்மா வழங்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வருமானம் குறைந்த 1 வயது தொடக்கம் 9 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் உள்ள தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த பால்மா பெட்டிகளும் உலர் உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன. நேஷனல் லீடர்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜெகநாதன் கிஷான், எமது டான் பிராந்திய செய்தியாளர் அகரம் சேனா துஷ்யந்தன் ஆகியோர் வழங்கி வைத்தனர். இக்கட்டான இக்காலகட்டத்தில் குழந்தைகளுக்கான பால்மா வகைகளையும் வழங்குவதற்கு முன்வந்த டான் தொலைக்காட்சி மற்றும் நேஷன் லீடர் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றுக்கும் மக்கள் நன்றி தெரிவித்தனர். பயணத்தடையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாழ்ப்பாணம் அரியாலை 102வது சுதேசிய கொண்டாட்ட குழு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது. கூலி தொழிலாளர்கள் மற்றும் வறுமை நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே இவ்வுதவிகளை வழங்கி வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு உதவிகளை வழங்க புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களும் உள்ளூர் மக்களும் நிதியுதவிகளை வழங்கி வருவதோடு மக்களிடம் உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதில் முழு வீச்சாக இளைஞர்கள் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள 50 குடும்பங்களுக்கு வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் தனிப்பட்ட நிதியின் கீழ் உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலையங்களில் வைத்து தெல்லிப்பளை மற்றும் கோப்பாய் பிரதேசங்களில் தெரிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு வழங்கப்பட்டது. இதனை வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன வழங்கி வைத்தார்.
கிளிநொச்சி முறிகண்டி செல்வபுரம் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவு வழங்கப்பட்டுள்ளது. திருநகரில் உள்ள பிரேம் பிரதர்ஸ் எனும் 4 சகோதரர்கள் தமது சொந்த நிதியிலிருந்து உலருணவுப் பொதிகளை வழங்கி வருகின்றனர். அதற்கு அமைவாக இன்று முறிகண்டி செல்வபுரம் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட 20 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவு வழங்கப்பட்டுள்ளது. முறிகண்டி செல்வபுரம் பொன்னகர் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட முதியவர்கள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை அடையாளம் கொண்டு அவர்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் உலர் உணவுப் பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் பொது சுகார பரிசோதகர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா சாந்தசோலை பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த சுகாதார பரிசோதகர் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகிய நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான சுகார பரிசோதகர் நேற்று மாலை சாந்தசோலை பகுதியில் கடமை நிமித்தம் சென்றிருந்தார். இதன்போது முகக்கவசத்தை சீரான முறையில் அணியாமல் வீதியால் இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அதனை சீராக அணியுமாறு சுகாதார பரிசோதகர் எச்சரித்துள்ளார். இதனால் கோபம் அடைந்த இளைஞர் சுகாதார பரிசோதகரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த சுகாதார பரிசோதகர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் தாக்கியதாக சந்தேகிக்கும் நபரை கைது செய்துள்ளனர். புத்தளம் பிரதேச சபை உறுப்பினரால் தாக்கப்பட்ட 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினரால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என புத்தளம் தலைமையகம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் கல்லடிய சிங்கப்புர பிரதேசத்தைச் சேர்ந்த 33, 23 வயதுடைய 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் உட்பட அவரது சகாக்களை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தர் சிலை ஒன்றை அமைப்பதற்காக மணலை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கமே இச்சம்பவத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் தாக்குதலுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் பிரதேச சபை உறுப்பினர் நேற்று முன்தினம் போலீசில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 உட்பட குழு ஒன்று தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டின் ஜன்னல் கதவுகளுக்கு சேதம் விளைவித்து சென்றுள்ளது என்றும் அந்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் தனது வீட்டை தாக்குவதற்காக வந்த போதே அவ்விருவரும் காயமடைந்து சென்றுள்ளனர் என்றும் பிரதேச சபை உறுப்பினர் போலீசாருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கிளினிக் நோயாளர்களின் வசதி கருதி மேலும் 2 நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கிளினிக் வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ளும் நோயாளர்களின் வசதி கருதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுடன் மேலும் 2 நேரடி தொலைபேசி இலக்கங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மாதாந்த கிளினிக் வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ளும் நோயாளர்களுக்கு மருந்து வகைகளை தபால் மூலம் அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நோயாளர்கள் தங்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வைத்தியசாலையால் அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பு கொள்பவர்கள் பெயர், கிளினிக் இலக்கம் மற்றும் முழுமையான விலாசம், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றை வழங்க வேண்டும். பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் இலவச தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக நோயாளர்கள் வசதி கருதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுடன் மேலும் 2 நேரடி தொலைபேசி இலக்கங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. 021 222 2268 021 315 2921 ஆகிய இலக்கங்களே இவ்வாறு புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொடர்பு இலக்கங்களாக 021 221 4249 021 222 2261 021 222 3348 ஆகியவற்றுக்கு மேலதிகமாக புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொடர்பு இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டும் நோயாளர்கள் தமக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலைக்கு எதிராக கரைச்சி பிரதேச சபை தொடுத்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுமாறு கோரி கரைச்சி பிரதேச சபையால் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதவான் எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஆடை தொழிற்சாலையை மூடுமாறு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் கரைச்சி பிரதேச சபையினரால் வழக்கு தொடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் ஆராய்ந்துள்ளனர். கொழும்பு கடலில் தீக்கிரையான கப்பலில் இருந்த பொருட்கள் மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கிய நிலையில் அது தொடர்பில் அரசு அதிகாரிகள் ஆராய்ந்துள்ளனர். தீக்கிரையான கப்பலில் இருந்து வெளியேறியதாக நம்பப்படும் சிறியளவிலான துணிக்கைகள் இன்று மன்னார் வங்காளை மற்றும் சிலாவத்துறை கடற்பரப்பில் கரை ஒதுங்கியுள்ளது. லட்சக்கணக்கான சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் மற்றும் முகக்கிரீம் ஒன்றும் கரையொதுங்கிய நிலையில் மன்னார் கடற்படை மற்றும் நீர்வள திணைக்கள அதிகாரிகள் முதல் கட்டமாக சம்பவ இடத்துக்கு சென்று கரையொதுங்கிய பொருட்களை பார்வையிட்டதுடன் கரையொதுங்கிய பொருட்களின் மாதிரிகளையும் சேகரித்துள்ளனர். அதேவேளை குறித்த கடல் பகுதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் உட்பட அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை பிளாஸ்டிக் பொருட்கள் கரை ஒதுங்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக வங்காளை மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் வங்காளை என்ற கிராமத்திலிருந்து மீனவர்கள் காலை முறைப்பாடு செய்தார்கள். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் எரிந்த கப்பலில் இருந்து ரசாயன பொருட்கள் தங்களுடைய கடற்கரையில் ஒதுங்குவதாக அரசாங்கம் எடுத்த பிழையான தீர்மானத்தினால் இன்று மீனவ சமூகம் மாத்திரமில்லை அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். வங்காளை முதல் நாளை தாழ்வாடு தலைமன்னார் வரைக்கும் இந்த கெமிக்கல் பொருள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மீன்பிடி மக்களுக்கு உடனடியாக மேலதிகமான நிவாரணங்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூர நோக்கற்ற சிந்தனை காரணமாக மக்கள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் காணாமல் போன குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் காணாமல் போன குடும்பஸ்தர் பச்சை புல்மோட்டை குளத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் கடற்றொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை காணவில்லை என பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கிராம மக்கள் இன்று காலை முதல் தேடிய நிலையில் இன்று மாலை பச்சை முள்மோட்டை குளத்துக்கு அருகில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான வேலுக்கணேஷ் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆனந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் நந்திக்கடலில் மீன்பிடிப்பதற்காக நேற்றிரவு வீட்டில் இருந்து சென்றுள்ளார். அதனை அடுத்து இன்று மதியமாக்கியும் வீடு திரும்பாத நிலையில் நந்திக்கடலில் தொழில் செய்யும் பகுதிக்கு சென்று தேடியும் அவரை காணாத நிலையில் அவரது குடும்பத்தினரால் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஊர் மக்கள் அனைவரும் காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளை சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதிக்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். சமையல் எரிவாயு விற்பனை தொடர்பில் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விற்பனை தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விற்பனை செய்யும், விநியோகம் செய்யும் மற்றும் உற்பத்தி செய்யும் அனைத்து தரப்பினருக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இன்றி விநியோகம் மற்றும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர்களை போதியளவு கையிருப்பில் பேணுமாறு வர்த்தமானி அறிவித்தலூடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. கப்பல் தீக்கிரையானமை காரணமாக கடற்சூழலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் அஜிந்த பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் தீக்கிரையான கப்பலில் ஏற்பட்டிருக்கும் எண்ணெய் கசிவின் காரணமாக கடற்பரப்பிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் அஜந்த பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொளி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද වෙනකොට ස්කයි නිවුස් හරහා අපිට දැනගන්න පුළුවන් වෙලා තියෙනවා අර මුහුදේ තෙල් පැල්ලමක් සීග්‍රේම් පැතිරීගෙන යන බව. ඒ කියන්නේ නෞකාව අසල මුහුදේ තෙල් පැල්ලමක් පැතිරීගෙන යන බව. මේ මුහුදේ තියෙන මේ තෙල් පැල්ම කල්ප ප්‍රදේශයට ගියොත් ඒ කඩොලාන පද්ධතිය විනාශ වෙනවා විතරක් නෙමේ ඒ ඉස්සන් බෝවෙන கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் தீக்கிரையாகி மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிய ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக கப்பலுக்கு அண்மையில் பெருமளவில் எண்ணெய் பரவி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த எண்ணெயானது ஆழ்கடலுக்கு செல்லுமானால் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடியதான முட்டையிடக்கூடிய
கடற்பரப்பின் கட்டமைப்பிற்கு பாரிய அளவில் சேதம் ஏற்படும் அச்சுறுத்தல் நிலைமை காணப்படுகிறது. தற்போது கடற்பரப்பினுடைய பாதுகாப்பு அற்று போயுள்ளது. அதன் காரணமாகவே கடல் ஆமைகள் மற்றும் புதிய வகையான மீன்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்குகின்றன. அத்துடன் இந்த எண்ணெய் கசிவானது கடற்பரப்பில் பரவலடையுமாயின் எமது நாட்டை சூழவுள்ள அனைத்து கடற்பரப்பும் பாரிய அளவில் சேதமடையும். அதேபோல் கடல் வாழ் உயிரினங்களினால் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். இது தொடர்பில் ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்விடயம் பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விடயமாகும். ஆனால் இதுவரையில் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. மாறாக இந்த பிரச்சினைக்கான தீர்வை காண முடியும் எனவும் நட்டையீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர். ஆனால் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கே நட்டையீட்டினை வழங்க வேண்டும். ஏனெனில் கடற்பரப்பை சேதமடைய செய்யும் போது நாட்டு மக்களின் பரம்பரைக்கு அதற்கான இழப்பீட்டை அரசாங்கம் வழங்க வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. அத்துடன் இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய தீர்வை பெற்றுக் கொள்வதுடன் கடற்பரப்புக்கு ஏற்பட்டிருக்கும் சேதத்தை ஈடு செய்வதற்கு ஏற்ற வகையில் வெளிநாடுகளின் உதவியையும் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமான விடயமாகும். கடந்த மே மாதத்தில் 1500 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மே மாதம் இலங்கைக்கு 1500 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் சீனா, ஜெர்மன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்தே வருகை தந்துள்ளனர். ஏப்ரல் மாதம் 4000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 15,294 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கசகஸ்தான், ஜெர்மன், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஓய்வூதியம் பெறுவோருக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வங்கிகள் ஊடாக ஓய்வூதியம் வழங்கும் பணிகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசு வங்கிகள் ஊடாக அதிகளவானோர் இன்று காலை முதல் தங்களது ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்று வருவதை காண முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனிப்பட்ட வாகனங்களிலும் வாடகை வாகனங்களிலும் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளுக்கு வருகை தந்து தங்களது கொடுப்பனவுகளை பெற்றுச் சென்றுள்ளனர். வங்கிகளுக்கு வருகை தரும் ஓய்வூதியக்காரர்களுக்கான உதவிகளை இராணுவத்தினரும் போலீசாரும் வழங்கியிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஓய்வூதியம் பெற்றுக் கொள்பவர்கள் இன்று வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெற்றுள்ளனர். கொரோனா பயணக் கட்டுப்பாடு காரணமாக நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இராணுவத்தின் ஏற்பாட்டில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டு வங்கிகளில் பணம் பெறப்பட்ட பின்னர் மீண்டும் அவர்களது வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த செயற்பாட்டுக்காக ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்ட வயோதிபர்கள் இராணுவத்தினருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். இராணுவமும் அரசாங்கமும் சேர்ந்து எங்களுக்கு காசு எடுக்கிறதுக்காக உதவி செய்ததற்கு அவர்களுக்கு நன்றி. ஓய்வூதியர் சம்பள பணத்தை பெறுவதற்கு இராணுவத்தினர் பஸ் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து பணத்தை எடுக்க எனக்கு உதவி செய்தமைக்கு இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நான் நன்றி. கிராமத்துக்கே வந்து எங்களை பஸ்களில் ஓய்வூதியக்காரர் அனைவரையும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து எங்களை பேங்கில் பென்ஷன் எடுத்து திருப்பம் கொண்டே அங்கே விடுகிறார்கள். ஓய்வூதியம் எடுக்கிறது எங்களுக்கு இராணுவத்தில் உதவியுடன் நாங்கள் அரசாங்கத்தின் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து எங்களுக்கு காசு எடுக்க உதவி செஞ்ச பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஓய்வூதியம் பெறும் நபர்கள் வங்கிகளுக்கு சென்று தமது ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வங்கிகளில் பெற்றுக் கொள்வதற்கு இராணுவத்தினர் அழைத்து செல்லும் நடவடிக்கை இன்று திருக்கோவிலில் இடம்பெற்றிருந்தன. இந்நடவடிக்கையானது திருக்கோவில் பிரதேச செயலகம் மற்றும் திருக்கோவில் காஞ்சிரம்குடா 242வது இராணுவ முகாம் படையணியின் ஏற்பாட்டில் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது சுகாதார பரிசோதனையினால் பேருந்து தொற்று நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஓய்வூதியக்காரர்களுக்கு முகக்கவசம் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் வழங்கப்பட்டு சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக வங்கிகளுக்கு அழைத்து சென்று ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து மீண்டும் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர்.
தொடர்பது வர்த்தக வாணிப செய்தி. மெக்டால்ஸ் நிறுவனம் உற்பத்தியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை தரையோடுகள் தொழில்துறை நிறுவனமான மெக்டால்ஸ் நிறுவனம் தனது உற்பத்தியை விரிவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் உள்நாட்டில் நிலவும் தரையோட்டுக்கான கேள்வியை பூர்த்தி செய்ய முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைவாக இத்தாலியைச் சேர்ந்த முன்னணி உற்பத்தி நிறுவனத்துடன் இணைந்து நவீன தொழில்துறையை ஆரம்பிக்க உள்ளது. புதிய தொழிற்சாலை மூலம் சர்வதேச தரம் வாய்ந்த தரையோடுகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர். காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான்.